உண்டாவதாக. இந்த நாளும் கூட கர்த்தர் எனக்கு தந்ததான வார்த்தை இரண்டாம் வார்த்தையாக இருக்கிறது. ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்த பிதாவே, இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட நான் பேச போகிறதான இந்த இரண்டாம் வார்த்தையை கர்த்தர் தாமே அப்பா உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீர் கர்த்தாவே என்னோடு இருந்து பேசி ஆண்டவரே சொல்லுகிறதான வார்த்தைகள் யாவும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய இருதயங்களிலும் கர்த்தாவை பதியத்தக்கதாய் கர்த்தாவை ஒவ்வொருத்தருக்கும் அது உபயோகமாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஸ்லாகியத்தை தந்த தேவனுக்கும் எங்கள் ஊழியக்காரப்பாக்கும் இந்த நாளை நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இரண்டாம் வார்த்தை, பிதாவின் தேவனின் தீர்மானத்தின்படியே அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு உலகத்தின் சகல ஜனங்களின் பாவத்தையும் சுமந்து கிறிஸ்து கல்வாரி மேட்டிலே சிலுவையில் அவர் தொங்கினார். மரண தருவாயில இயேசு கிறிஸ்து சொன்னதான அந்த 7 வார்த்தைகளில் இரண்டாம் வார்த்தை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43 வசனம். ஆமேன். இந்த நாளிலும் கூட ஒரு கல்வன் ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பம் செய்கிறான். அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் அங்கீகரித்து அவனுக்கு ஒரு ஸ்லாகியத்தை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாகியம்? 2 கல்வர்கள் நடுவில் இயேசுவானவர் தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அதில் ஒரு கல்வன் என்ன சொல்கிறான்? தேவனை நோக்கி தூஷிக்கிறான், தேவனை நோக்கி பரியாசம் பண்ணுகிறான். ஆனால் மற்ற கல்வன் ஒருவன் சொல்லுகிறான், தேவன் நோக்கி ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். அவர் என்ன விண்ணப்பத்தை செய்தானோ அதுக்கேற்றபடி தேவன் அவனுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசுவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, மெய்யாகவே சொல்லுகிறேன். எங்கே இருப்பீங்கன்னு சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பரதேசில் இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் பரதேசி என்றால் என்ன நமக்கு தெரியாது இல்லையா? அந்த முதலாவது அந்த பரதேசி ஒரு பர்ஷியன் வேர்ட்லேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கிறது. அதோட மீனிங் என்ன? 3 விதமான காரியங்களை அது குறிக்குது. முதலாவது பரதேசி என்றால் என்ன? த கார்டன் ஆஃப் ஈடன் அப்படின்னா a perfect place or pleasant dwelling place created by for the humanity. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இது எழுதியிருக்கிறது. கார்டன் ஆஃப் ஈடன். கார்டன் ஆஃப் ஈடன் அது ஒரு தோட்டம். தோட்டத்தில் என்ன இருக்குது? ஒரு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்ததான ஒரு இடம், அதுதான் பரதேசி என்று இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறது. அங்கே என்ன இல்லை, நமக்கு அதிகாரம் சொல்ல யாரும் இல்லை. நம்ம தான் அந்த இடத்துல அதிகாரிகளாக தேவன் வைத்தார். மனுஷர்களை அந்த இடத்துல அதிகாரிகளாக வைத்தார். இன்னொரு வசனம் இன்னொரு மீனிங் என்ன சொல்லுதுன்னா, த இன்டர்மீடியட் ஸ்டேட் ஆஃப் த ரைச்சஸ். இட் இஸ் த பிளேஸ் வேர் த சோல்ஸ் ஆஃப் பிலீவர்ஸ் கோ இமீடியட்லி ஆஃப்டர் டெத். அப்படின்னா த இன்டர்மீடியட் பிளேஸ். நீதிமான்கள் நம்ம யாரும் கிறிஸ்தவர்கள் எப்படியா இருக்கிறோம்? நம்ம மரித்தா எங்கே போகணும்னு நினைக்கிறோம்? பரலோகத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறோம். அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே தங்க போகிறோம்? ஒரு இளைப்பாறுகிற இடத்துல தங்க போகிறோம். அந்த இளைப்பாறுகிற இடம் தான் என்ன சொல்கிறாங்க? பரதேஸ் என்று சொல்லுகிறாங்க. மூன்றாவது அர்த்தம் என்னவென்றால் த ஃபியூச்சர் இட்டர்னல் கிங்டம். த ஃபியூச்சர் இட்டர்னல் கிங்டம்னா தேவ ஆவியானவர் இந்த நாளிலும் கூட நமக்காக மரித்தார், மீண்டும் அவர் வருவார் என்ற விசுவாசத்தில் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். அந்த விசுவாசத்தின்படியே தேவன் ராஜாதி ராஜாவாக நம்மளை யாவரையும் கூட்டிக் கொண்டு போகிறதான இடம் என்னது என்று சொன்னால் அது என்னது? பரலோகம், பரதேசி என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று ரெவலேஷன் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி இது 3 விதமான அர்த்தங்கள் இந்த பரதேசிக்கு இருக்கிறது. நாம் மரித்து போன பிறகு நாம் போகிறதான இடம் ஒன்று என்னது? பரதேஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை, இந்த அற்புதமான ஒரு இடத்தை எப்படி ஒரு கல்வன் பெற்றுக்கொள்ள முடியும்? நம் யாவரும் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், எல்லாம் எடுத்தாலும் கூட நம் பரதேசியில் தங்கியிருப்போமா என்ற நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா இல்லையா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இந்த காலவேளையில் கூட அதை நாம் தியானிக்க போகிறோம். இது இந்த 2ஆம் வார்த்தையில் பரதேசி என்ற ஆண்டவர் சொல்லுகிறது என்னென்றால் ஒரு ரட்சிப்பு, ஒரு நிச்சயம். தேவன் நமக்கு ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற
தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஒரு கல்வன் அதை பெற்றுக்கொண்டான்? கல்வனுக்குள்ளாக இருந்ததான ஒரு 3 விதமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அவனுக்குள்ள இருந்ததான ஒரு 3 விதமான ஸ்வபாவங்கள் என்னென்னு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, கடவுளின் பயம் இருந்தது. வாசிப்போம், லூக்கா 23:40 என்று கேட்கிறான். ஆமென். என்ன சொல்றான்? ஒரு கல்வனுக்கு இன்னொரு கல்வன் சொல்லுகிறான். ஒரு கல்வன் என்ன பண்றான்? தேவனை நோக்கி பரியாசம் பண்றான். அப்போ இந்த கல்வன் என்ன சொல்றான்? மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அப்படின்னா என்ன? தேவனுக்கு ஒரு பயத்தை நம்ம இருக்கும்போது தேவன் நமக்கு என்ன இளைப்பாறுகிற இடத்தை கொடுக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் என்று என்ன என்று சொன்னால், தேவனே நான் பயப்படுற ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு பரதேசி கொடுங்க, எனக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுங்கன்னு சொன்னால் கடவுள் கொடுக்க மாட்டார். தேவனுடைய பயம் என்றால் என்ன? இந்த காலகட்டங்களில் இந்த உலகத்தில் நாம் பார்ப்போமானால் அநேக ஜனங்கள் பாவமான காரியங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? பிரயாசப்பட்டு அதன் காரியங்களுக்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க செய்கிறதான தவறுகளை அவங்க என்ன நினைக்க மாட்டேங்கிறாங்க. கடவுள் பயம் இல்லாதவர்களை அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த கல்வன் மரண தருவாயில் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து அவனுக்கு என்ன ஜீவன் போக போகுது. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றான்? தேவனுக்கு ஒரு பயத்தை அவனிடத்துல அவன், நம்ம யாவரும் அதை பார்க்கிறோம், தேவனுக்கு முன்பாக அவன் பயப்படுகிறான். மற்ற சீஷனை நோக்கி அவன் என்ன பண்றான்? அவனை மிரட்டுகிறான். அவனை சொல்றான், நீ எதுக்கு இப்படி சொல்ற? நம்ம தான் அந்த தவறுகளை செய்தோம், அதனால நம்ம என்ன பண்றோம்? தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது என்ன, இன்னொரு இதில் பார்த்தா, கர்த்தருக்கு பயப்படுதலே, தேவனுக்கு பயப்படும் பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115:13 சொல்லுகிறது. தேவனுக்கு பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8:13 இப்படியாய் சொல்லுகிறது. தேவனுக்கு பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்குது. நாம் யாவரும் செய்கிறதான தீமைகள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செய்கிறதான காரியங்கள் யாவையும் நம்ம என்ன பண்ணோம்? அதை விட்டுட்டு தேவனை தேடுகிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்தவர்களாய், இந்த முதலாவது வசனத்தை கேட்ட வண்ணமாய் கர்த்தருக்கு என்ன சொன்னார்? ஆண்டவர் அவர்களை மன்னியும் என்று சொன்னார். அப்படியே நாம் யாவரும் நம்ம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு நமக்கு துரோகம் செய்கிறவர்களை நாம் என்ன பண்ணோம்? மன்னித்து நம் நீதியை செய்யும் போது கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு உதவி செய்து நம்ம பரதேலிஸ் தங்கும்படியாய் கர்த்தர் உதவி செய். யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட அவன் என்ன பண்றான்? ஒரு தவறான காரியங்கள் அவனோட வாழ்க்கையில், ஒரு பாவமான காரியங்கள், ஒரு சூழ்நிலை அவனுக்கு வருது. அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்கிறான், என் தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவனுடைய வஸ்திரங்களை கூட விட்டு ஓடி போகிறான். என்ன பண்றான்? யோசேப்பின் வாழ்க்கையில் வந்ததான பாவம், அவனுக்கு வந்ததான இறுக்கடியான சூழ்நிலையில் அவன் என்ன பண்றான்? அந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடுறான். அப்படி ஓடும்போது தான் அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னதா இருந்ததுன்னு சொன்னா, மனம் திரும்புதல், கர்த்தரை ஏற்றுக்கொள்வது. வாசிப்போம், லூக்கா 23:41. ஆமேன். இந்த நாளில் கூட அந்த கல்வன் என்ன சொல்றான்? நாமும் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம். அவனுக்கு தெரியும் நான் தவறு செய்தேன், அதனால தான் நான் இந்த இடத்துல தண்டிக்கப்படுகிறேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒண்ணுமே தவறு செய்யல, நான் அறிந்தவனா இருந்தான். மன திரும்புதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று அவன் தெரிந்து கொண்டான். அவன் எப்ப தெரிந்து கொண்டான்? மரண தருவாயில் தெரிந்து கொண்டான். ஆனால் நமக்கு என்ன, அந்த ஒரு லாஸ்ட் மூமெண்ட், அப்படின்னா மரணத்தின் நடுவில் நம்ம போய் அந்த இடத்துல நம்ம தேவனுக்கு முன்பதாக நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி கிடையாது. நாம் எப்போ நம் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அதே நேரத்திலிருந்து நாம் செய்கிறதான தவறுகளுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அதே பாவங்களை செய்கிறவர்களாய் அல்ல, அதை விட்டுவிடும் போது தான் நமக்கு தேவன் என்ன பண்றாரு? இரக்கத்தை காட்டுகிற தேவனா இருக்கிறார். அப்படியே கூட தாவீதுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு, நீ பண்ணுகிற காரியம் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தாவீது என்ன பண்றாரு? மனம் கசந்து தேவனுக்கு முன்பாக கண்ணீர் விட்டு அழுது
புலம்புகிறார். மனம் திறந்து அப்படியே நாம் கூட என்ன பண்ணுறோம், தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பி தேவனுக்கு வந்து குற்றத்தை, நம்ம எல்லாருடைய குற்றத்தை நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது தான் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இன்னொரு இன்சிடென்ட்ஸ் பார்ப்போம்னால கெட்ட குமாரன் என்ன பண்ணான், அவர் தகப்பனுடைய வார்த்தைகளை கேளாமல் என்ன பண்ணான், தகப்பனை விட்டு அவனுக்கு வேண்டியதான் எல்லா காரியங்களும் பெற்றுக்கொண்டு அவன் உலக பிரகாரமான பாவங்களுக்கு போனான். என்ன ஆச்சு, அவனுக்கு கடைசியில் அவனுக்கு வந்து எல்லாவற்றையும் இழந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், பண்ணி சாப்பிடுகிறதான அந்த சாப்பாடை அவன் சாப்பிட அதுவும் கிடைக்காமல் போயிட்டு, அது கிடைக்காம போனதுனால என்னாச்சு, அவன் என்ன பண்ணுறான், மன வருத்தம் அடைகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன தேவன் எதிர்பார்க்கிறார், நம்ம வந்து தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம் செய்கிறதான குற்றங்களை அறிந்து அதை விட்டு விழுகிறவர்களாய் காணப்படும் போது மட்டும்தான் தேவன் நமக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த கெட்ட குமாரன் என்ன பண்ணுறான், அவனுடைய தந்தை இடத்துல வந்து அழுகிறான். அவன் தூரத்துலேருந்து வரும்போதே அவர் தந்தை என்ன பண்ணுறாரு, அவனை ஓடி வந்து கட்டி அணைத்து என்ன சொல்கிறாரு, முத்தமிட்டு உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நான் உமக்கும் என் தகப்பனுக்கும் பரலோகத்திற்கு இருக்கிற தேவனுக்கு முன்பாக நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிங்கன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணுறாரு தகப்பன், அவரை தூஷித்து வெளியே அனுப்பலை. தகப்பன் என்ன சொல்கிறார், மிகுந்த இரக்கத்து குணத்தை கொண்டவரான தகப்பன் என்ன சொன்னார், அவர் வா மகனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு நீதியின் கிரீடத்தை கொடுக்குறேன். என்ன சொல்கிறாரு, நல்ல அவருக்கு வந்து வெளியேற பெற்ற வஸ்திரங்களை அவனுக்கு கொடுத்தாரு. வெளியேறப்பெற்ற வஸ்திரங்களையும் கொடுத்தாரு, வெளியேறப்பெற்ற மோந்திரத்தை கொடுத்தாரு. அப்போ என்ன பண்ணா, மறுபடியும் தந்தையோடு அவன் ஐக்கியமானான். எப்போ நம்ம பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு நாம் இருக்கிறோமோ அப்போ மட்டும்தான் நாம் தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியும். நம் பாவத்தை செய்து கொண்டே இருக்கும்போது தேவனோட அந்யோன்யமாக வாழவே முடியாது. அந்த பாவத்தை அறிக்கை நம்முடைய எல்லாரும் ஜனங்களும் எப்படிப்பட்டவர்கள், சுயபலத்தினால ஓடுகிற ஜனங்களாக இருக்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அநேக தவறுகளை நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்கு முன்பாக நம்ம அதை வந்து அறிக்கை செய்து விட்டு விடும்போது தேவன் நமக்கு இரக்கமுள்ளவராய் நம்மளை சேர்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, மூன்றாவது ஒரு காரியம், அவனுக்கு விசுவாசம் இருந்தது. என்ன, எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது, வாசிப்போம். லூக்கா 23:42. ஆமேன். அவன் என்ன சொல்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். என்ன ஒரு ராஜ்யத்தை இந்த கல்வன் சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் மரித்து போன எந்த இடத்துல எங்கே போகிறீங்களோ, இந்த உலகத்துக்கு வரீங்களோ இல்லை எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துக்காக சொல்கிறான். இல்லை, அவன் சொல்கிறதான இடம் என்னதான், பரலோகம், பரதேசி. அந்த இடத்துல நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு நிச்சயம் இருக்கிறது. ஏன்னா நீங்கள் எந்த தவறும் செய்யலை, நீங்கள் இந்த உலகத்தில் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் அறிந்தவனாக இருந்தான். ஆனால் மற்றொரு கல்வன் அதை அறியலை. மற்றொரு கல்வன் என்ன பண்ணான், அவன் வந்து தேவனை நோக்கி பரியாசம் பண்ணி அவன் சைலண்ட் ஆகிட்டான். ஆனால் இந்த கல்வன் என்ன பண்ணுறான், தேவன் மீண்டும் வருவார். இன்னொரு வசனம் சொல்லுறது, தேவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போனது எதுக்காக, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் இந்த இடத்துல போயிருக்கார். அந்த இடத்துல பிரவேசிக்கணும் என்று என்ன பண்ணுறான், இந்த கல்வன் வந்து உறுதியாய் சொல்கிறான், ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என் அடியேனை நினைத்தரலும், என்ன நினைச்சுக்கோங்கப்பான் தான் சொல்கிறானே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று உனக்கு மெய்யாகவே நிச்சயமாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவ ஆவியான் என்ன பண்ணுறார், இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார், ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அது எதனால் நிச்சயம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேத வசனத்தின்படியே தேவனுடைய ராஜ்யத்தை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியே இந்த கல்வன் கூட என்ன பண்ணுறான், அந்த பரலோக ராஜ்யத்துக்காக ஏங்கி அவனா ஆண்டவரை நோக்கி இவன் நம்ம பண்ணுறான். ஆனாலும் தேவன் அவனுக்கு மிகுந்த கிருபைகளை நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாரு. அந்த நிச்சயத்தின்படியே அவன் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். இந்த 3 விஷயங்கள் அந்த கல்வனின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது. அந்த கல்வன் ஏதாவது ஞானஸ்நானம் எடுத்தானா, இல்லை. அந்த கல்வன் வந்து தேவனை நோக்கி வந்து என்ன பண்ணுறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பே செய்ததான அற்புதங்களையும் அதிசயங்களும் அவன் காணவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் அவன் எப்படிப்பட்டு தேவன் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான், கடைசி நேரங்களில் மரண தருவாயில் அவனுடைய இருதயத்தில் என்ன பண்ணுச்சு, தேவனுடைய ரட்சிப்பை அவன் உறுதியாய் பற்றிக்கொண்டான். நாம் பெற்றுக்கொண்டுதான் இந்த ரட்சிப்பை நம்ம வந்து மரண பரியந்தமும் நாம் உறுதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் படுவோம். இந்த விஷயத்தில் கூட இன்னொரு வார்த்தை, இந்த 3 விஷயங்களை வந்து அந்த கல்வன் பெற்றுக்கொண்டான். ஆனால் ரட்சிப்பு வந்து என்ன எப்படிப்பட்டதாக இருக்குதா, முற்றிலும்
இலவசமா இருக்குது. அது கிருபையினால தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எப்பொழுது தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பார்? இந்த 2வது வசனத்தின் மெயினாக என்னதுன்னா ரட்சிப்பு. எப்படி தேவன் ரட்சிப்பை கொடுப்பாரு? முதலாவதுனா தேவ பயம் வேணும். 2வது மன்னிப்பின் நிச்சயம் வேணும், பாவ மன்னிப்பின் நிச்சயம் வேணும். அது போலவே அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுக்கு நம்மேல், அவர் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காதபடி தேவன் பேரில் நம் நம்பிக்கை வைக்கும் போது நமக்கு இப்படிப்பட்ட பரதேசின் இடம் நமக்கு கிடைக்கிறதா இருக்குது. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். இந்த கல்வனுக்கு தேவன் ரட்சிப்பை கொடுத்தால், ஆனால் கர்த்தருக்கு பயப்படாமல் பாவத்தை செய்கிறவர்கள் மற்றும் அவர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன நடக்கும்? வாசிப்போம். மத்தேயு 27 1ஆம் வசனம்லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு 27 1ஆம் வசனம். போதும் போதும் சிஸ்டர், தேங்க்யூ. இந்த நாளிலும் கூட இந்த இப்படிப்பட்ட தேவனுக்கு பயம் இல்லாதபடி பாவத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறவருடைய காரியங்கள் என்னவாக இருக்கும் என்று இந்த வசனத்தில் நம் யூதாசை குறித்து நிறைய விதத்தில் நம்ம பேசினது கிடையாது. ஆனாலும் நேற்று ஈவினிங் எனக்கு வந்து இந்த ஈவினிங் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு இருதயத்தில் உணர்த்தப்பட்டேன், யூதாஸை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு. என்ன யூதாஸ் செஞ்சான்? தேவனோடு அவன் என்ன பண்ணான்? 3 வருஷம் கூடவே இருந்தான், நண்பனாக இருந்தான், தோழனாக இருந்தான். ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கே போனாலும் அவனும் கூடவே போய் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு விதத்தில் அவனுடைய ஒரு காரியம் என்ன செய்கிறான்? ஒரு பாவம் அவன் இருதயத்தில் வந்தது. என்ன பாவம்? பண ஆசை. அந்த பண ஆசை வந்த போவ என்ன பண்ணுறான்? தேவனை வந்து என்ன பண்ணுறான்? அவன் மறுதளித்து என்ன பண்ணுறான்? அந்த ஆசாரியர்களோடு அவங்க போயிட்டு மூப்பரிடத்துல போயிட்டு என்ன பண்ணுறான்? வெள்ளி காசை வாங்கிட்டான். வெள்ளி காசை வாங்கி என்ன பண்ணான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். அந்த காட்டி கொடுக்கும்போது அவனுக்கு அது எதுவுமே தோணலை, அவன் செய்கிறது தவறு அவனுக்கு தெரியலை. ஆனால் அது எல்லாம் நடந்த பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இதில் மரண தருவாயில் கொண்டு போகும்போது அப்போ அவனுக்கு என்ன தோணுது? ஒரு பாவம் மன்னிப்பு. நான் என்ன பண்ணிட்டேன்? தேவனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ஒரு துரோகம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? யூதாஸ் வந்து அந்த ஆசாரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று அவன் உணர்ந்தான். அவன் என்ன பண்ணுறான்? பாவத்தை அவன் உணர்ந்துட்டான். ஆனால் என்ன பண்ணுறான்? அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்று சொல்லிவிட்டார்கள். அவன் என்ன பண்ணான்? தேவனுக்கு முன்பாக ஓடி வரல, அவன் மனுஷனுக்கு முன்பதாக ஓடி போனான். என்ன சொன்னான்? நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் என்ன பண்ணுறது, நான் இதுலேருந்து எப்படி, நான் பாவம் செஞ்சதுக்கு எனக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்? அந்த பாவத்தை குறித்து அவன் வந்து நினைக்கிறான். ஆனால் அவன் வந்து பாவம் நினைச்சான், ஆனால் தேவனிடத்தில் போல மனுஷரிடத்தில் போனான். மனுஷரிடத்தில் போகும்போது மனுஷர்கள் என்ன சொன்னாலும் அது உன்பாடு, நீ பண்ண தவறுக்கு நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் மனுஷர்கள் சொல்வார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவன் தேவனிடத்தில் போல மனுஷரிடத்தில் போனான். மனுஷரிடத்தில் போனதுனால என்ன ஆச்சு? அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து போட்டுவிட்டு நான்று கொண்டு சேர்த்தான். என்ன பண்ணாவன்? செத்து போயிட்டான். அவன் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொள்ளவில்லை, அதனால நான்று கொண்டு செத்தான். இதே இந்த கல்வன் என்ன பண்ணான்? அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டதுனால என்ன ஆச்சு? அவனுக்கு பரதேசி என்ற ஒரு இடம் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் யூதாஸுக்கு அந்த இடம் பாக்கியம் கிடைக்கல. ஏன்? ஆண்டவரோடு கூட அவர் அது கண்டதான அதிசயங்கள் எல்லாமே கண்டும் அவனுக்கு இன்னும் எல்லாமே போயிடுச்சு. பயம், கர்த்தருக்குள்ளதான பயம் இல்லை, நம்முடைய பாவத்துக்கு தக்கதான மன்னிப்பு அவன் கேட்கப்படவில்லை. அப்பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நாம் தேவரை நோக்காதபடி மனுஷர்களை நோக்கி ஓடும்போது 8ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, இது நிமித்தம் அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வெள்ளிக்காசை கூட அவங்க ரிட்டன் எடுத்துக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்பொழுது பிரதான ஆசிரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரியாமானதல்ல, காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்களா? அந்த காசை வெளியே இங்கே வேறு இடத்துல காணிக்க கூட அந்த காசு தகுதியாக மாறவில்லை. ஏன்? அவன் அது செய்ததானே பாவம்.
பாவத்து நிமித்தமாய் நம்ம சொல்லுகிறதான கொடுக்கிறதான காணிக்கைகள் யாவுமே உகாது தகுந்ததாய் இருக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறான், இது நிமித்தம் அந்த ஆலோசனை பண்ண பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனால கொண்டார்கள். ஆனால் அந்நியர்கள்னு யாரு? கிறிஸ்தவர் அறியாதவர்கள். அவங்கள அடக்கம் பண்ணுகிற இடத்தை என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு வாங்கும்படியாக யூதாஸ் வாங்கினது அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்து அவங்க அந்த இடத்த வாங்கி கொள்ளுகிறாங்க. ஆனாலும் அந்த 30 காசை கொடுத்து அவங்க வாங்கினதுனால அது பிரயோஜனமாக இருந்ததா? கிடையாது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. என்ன சொல்லுறது? இந்த நாள் வரைக்கும் அது இரத்த நிலம் என்று சொல்லுகிறது. ஏன்? தேவனை அவன் குற்றப்படுத்தி, குற்றம் செய்யாதவரை அவன் குற்றப்படுத்தி காட்டி கொடுத்து தேவனுடைய மரணத்தை அவன் என்ன பண்ணான்? மரணத்துக்காக அவன் ஹெல்ப் பண்ணதுனால என்னாச்சு, அந்த நிலம் அவன் வாங்கினது அந்த 30 வெள்ளிக்காசும் அவனுக்கு உபயோகமாகவும் இல்லை, பிறருக்கு உபயோகமாகவும் இல்லை. அது என்ன ஆச்சு? இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்று எண்ணப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நம் பாவம் மன்னிப்பை நம்ம சொல்லிடுறோம், பாவத்தை அறிக்கை செய்கிறோம், ஆனால் விட்டு விழுகிறோம். ஆனால் என்ன பண்ணுறோம்? மனுஷனிடத்தில் போய் என்ன பண்ணுறோம்? புலம்புறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நம்ம அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வதில்லை. இந்த நாளிலும் கூட, இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட நம்முடைய எல்லா பாவங்களையும் தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்து அதை விட்டு ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணோம், அதை நம்ம விட்டு கர்த்தருக்கு நம் ஏற்றவர்களாய் வாழும்போது நீதியை வெறுத்து என்ன பண்ண, நீதியை சம்பாதிக்கிறோம். சுயத்தை வெறுத்து நீதியை சம்பாதிக்கிறவர்களாய் மாறும்போது மட்டும்தான் நம்ம இந்த பரதேசி என்றும் இடம் நமக்கு தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம் யாவரும் இந்த பரதேசி இடத்துல போக வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்களை ஆலோசித்து அதன்படியே நடக்க நாம் தீர்மானிப்போம். இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இந்த நாளும் கர்த்தாவை பேசினதான வசனத்துக்காய் நன்றி. என் தேவாதி தேவன் நீங்கள் தொடர்ந்து இன்னும் அதிகமாக பேச போகிறார். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நடத்தி ஆளுகை செய்வீராக ராஜா. எல்லா ஸ்துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே.